வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு 5 விதமான துவையல் பண்ண போகிறோம். எல்லா துவையலையும் ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். ஒவ்வொரு துவையலும் வித்தியாசமான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு வைக்க முடியாத சமயங்களில் இந்த துவையலை ரெடி பண்ணி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாங்காய் துவையல் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண மாங்காய் 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை சேர்த்துட்டு அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள். நான் எடுத்துருக்கிற மாங்காய் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால 3/4 கப் தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் 1 கப் தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கங்க. இது கூட 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 சின்ன சைஸ் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தண்ணி சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் துவையல் பண்றதுக்கு 150 கிராம் நெல்லிக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உள்ள கொட்டையை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் இந்த கப்ல 1 கப் அளவுக்கு இருக்கு. அதை சேர்த்துட்டு அதே கப்லயே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அளவுல இஞ்சியை தோல் சீவி 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா லேஸ் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. நான் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். டேஸ்டான நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் துவையல் பண்றதுக்கு 1/4 கப் வேர்க்கடலையை இந்த பேன்ல சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியா வர வரையும் வறுத்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பா வறுபட்டுருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த வெள்ளை எள்ளையும் நல்லா வறுத்துக்கங்க. இப்ப எள்ளுமே நல்லா வறுபட்டுருச்சு. இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ லைட்டா கலர் மாறி இருக்கு. இது கூட 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு இதை 1 நிமிஷம் போல வறுத்துக்கங்க. இது கூட 150 கிராம் கொத்தவரங்காயை வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். கொத்தவரங்காய் வேகிறதுக்காக இந்த 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த கொத்தவரங்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கொத்தவரங்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். இந்த மிக்ஸி ஜார்ல வறுத்த வேர்க்கடலையும் எல்லையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம
2 சுத்து மட்டும் சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சியை ஸ்பீடா ஓட விடாம விட்டு விட்டு போட்டு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இது கூட நம்ம 2வது வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா அரைச்சாச்சு. சூப்பரா டிஃபரெண்டான டேஸ்ட்ல கொத்தவரங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. அப்பள துவையல் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 7 சின்ன சைஸ் அப்பளம் எடுத்திருக்கேன். அப்பளம் சைஸ் பெருசா இருந்தா 4 5 எடுத்துக்கங்க. அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஒவ்வொரு அப்பளமா சேர்த்து பொரிச்சுக்கலாம். நம்ம பொரிச்சு வச்ச அப்பளத்தை ஒவ்வொன்னையும் இந்த மாதிரி உடைச்சு வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 5-6 கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் உப்பு. ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி 4-5 சுத்து சுத்தி எடுத்துட்டு இதுல 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயத்தை ரஃப்பா கட் பண்ணிக்கங்க. இதையும் தண்ணி சேர்க்காம ஒரே ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம நொறுக்கி வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அப்பளத்துல உப்பு இருக்குங்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். அதுவே சரியா இருக்கும். நீங்க உப்பு பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. எல்லா அப்பளத்தையும் சேர்த்தாச்சு. இத தண்ணி எதுவும் சேர்க்காம விப்பர்ல போட்டு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இப்ப இதை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நம்மளுடைய அப்பள துவையல் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை பூண்டு துவையல் பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இதுல 100 கிராம் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்கிறேன். இந்த வேர்க்கடலைய கிறிஸ்பி ஆற வரையும் வறுத்துக்கங்க. வேர்க்கடலைய மிதமான தீயில வச்சு வறுத்தாதான் கருகிராம நல்லா எல்லா வேர்க்கடலையும் ஒண்ணு போல வறுபடும். இந்த மாதிரி கிறிஸ்பியா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு உரிச்ச பூண்டை தோல் உரிச்சுட்டே சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகனட், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க. இப்ப வறுத்தாச்சு. இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளை கடைசியிலேயே சேர்த்துக்கங்க. நான் இதுல வறுத்த எள் சேர்க்கறதுனால கடைசியில சேர்த்திருக்கேன். நீங்க வறுக்காத எள் சேர்த்தீங்கன்னா மற்ற எல்லா பொருட்களும் வேர்க்கடலை வறுத்ததுக்கு அப்புறமா பூண்டு இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, அப்பவே சேர்த்துக்கங்க. எள்ளு சேர்த்து 1 நிமிஷம் போல வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல ஒரு சின்ன மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போல. இந்த துவையலுக்கு புளிப்பு சுவைக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. இதுல நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய வேர்க்கடலை பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.